கொஞ்சம் தள்ளி நின்று அவரு ஏய் தள்ளி நின்னுக்கியா இது அவங்க பேக்ரவுண்ட் மறைக்கிறது. ரெடியா சார்? எப்படி இருக்கோண்ணே? எந்த பக்கமா? ரெடி சார் போட்டு உட்காந்து கொஞ்சம் சவுண்ட் இல்லாம இருந்தா பெட்ரோண்ணே. கொஞ்சம் சவுண்ட் இல்லாம இருந்தா மைக் கிடையாது. மைக் வச்சா இல்ல நான் மைக் வச்சுக்கல, இதனால வேணான்ட்டான். எக்கோ வருதுன்னு அவங்க. ரெடியா? ரெடி கொஞ்சம் லைட்டா மறைக்கணும். சரி ரெடி சார்? ரெடியா சார்? ஓகே சார், ஸ்டார்ட் கேமரா. ஓகே சார், ஓகே ரோலிங்க. வணக்கம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் இன்னைக்கு தான் வந்து மீடியாவை மீட் பண்ணுறேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேன். உங்களை சந்திக்க வேண்டும் என்று இப்போ என்னோட பிஆர்ஓ கோவிந்தராஜ் அவரிடம் சொன்னேன். அது ஒரு குறிப்பிட்ட தேதி தான் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. முன்ன மாதிரிலாம் இல்லை. முன்னெல்லாம் நான் கூப்பிட்டாக்க உடனே நினச்ச நேரத்துக்கு கூப்பிட்டு அவங்களை மீட் பண்ண முடிஞ்சது. அந்த தேதி கரெக்டாக இப்போ பிஆர்ஓ யூனியனில் வேறு அவர் இருக்கார். டேட்டை முன்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. இது பேசுகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வார்ம் அப் ஆகிறதுக்கு இதை பேசினேன். 11 மணிக்கு இந்த இது கரெக்டாக ப்ரெஸ் மீட்டிங் ஆரம்பிக்கணும்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த பஞ்சுவாலிட்டி படி நான் 11 மணிக்கு முன்னாடி வந்துட்டேன். அது இதை எதற்காக சொல்கிறேன்னா, லைஃப்பில் வந்து ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு மனிதனுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கணும். இப்படின்னா இப்படி தான் அப்படின்றது எனக்கு வந்து இன்றைக்கி எல்லோரும் இங்கே பார்க்கும்போது என்னோடய நண்பர்கள் அவ்வளோ பேரை பார்க்குறதுல அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன். அது பேர் சொன்னோன்னா வச்சுக்க லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். தேவராஜா பார்க்குறேன், மீனாட்சி சுந்தரத்தை பார்க்குறேன், சித்ராமணியை பார்க்குறேன், கிளாமரை பார்க்குறேன். அப்படியே என்னோட நண்பர்கள் அத்தனை பேரையும் பார்க்கும்போது ஜெயச்சந்திரன் பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்கு. ஆனால் இன்னும் சில பேரை, சில முகங்களை நான் மிஸ் பண்ணுறேன். அது அது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட நான் வந்து இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டிங்கோட மெயின் கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். நான் இப்பொழுது என்னுடைய படங்களான பல்வேறுபட்ட படங்களை திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்வதற்காக நான் தயாராகி இருக்கின்றேன். அதற்காக இப்போ டிஆர் டாக்கீஸ் என்ற ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்கி இருக்கின்றேன். இது ஒரு ஓடிடி தளமாகவும் இருக்கும், இது யூடியூபாகவும் இருக்கும். ஆனால் இந்த டிஆர் டாக்கீஸின் பிரதான நோக்கம் திரையரங்குகளில் என்னுடைய படங்களை, பல படங்கள் என்கிட்ட இருக்குது, அது எல்லா படத்தையும் இந்த நிறுவனத்தின் மூலம் நான் வெளியிடுவதற்காக தயாராகி இருக்கின்றேன். அதற்கு பிள்ளையார் சுழி போட்டதை போல என்னுடைய முதல் படமாக நான் எங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் நாங்கள் எடுத்த முதல் படம் தஞ்சை சினியார்ட்ஸ். என்னுடைய மனைவி உஷா ராஜேந்தர் அதன் தயாரிப்பாளர். அந்த தஞ்சை சினியார்ட்ஸின் நிறுவனத்தின் மூலம் நாங்கள் எடுத்த உயிர் உள்ளவரை உஷா திரைப்படத்தை இப்பொழுது இந்த டிஆர் டாக்கீஸ் என்ற இந்த நிறுவனத்தின் மூலம் ரீரிலீஸ் செய்ய இருக்கின்றேன். செப்டம்பர் மாதத்தை ஒட்டி இந்த வெளியீடு இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏன்னு கேட்டாக்க நல்ல ஸ்ட்ராட்டஜி பார்த்து எந்த படமும் இல்லாத நேரத்தில் படத்தை வெளியிடுவது மட்டுமே வியாபார ரீதியாக அது வெற்றிகரமாக இருக்கும் என்ற காரணத்தால் செப்டம்பர் மாதத்தை நான் மனதில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த செப்டம்பர் மாதத்தை நான் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு காரணம், 1982ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி நான் என் மனைவி உஷா ராஜேந்தரை கரம் பிடித்தேன், அவளை மனம் முடித்தேன். அதற்கு பிறகுதான் இந்த உயிருள்ள உஷா என்ற படத்தை படம் பிடித்தேன். ரசிகர் பெருமக்களுடைய இதயத்திலே இடம் பிடித்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் ரசிகர்களோட ஆதரவாளியும் நீங்கள் தந்த ஆதரவாளியும் நல்ல வெற்றி பெற்றது. அந்த படத்தை தான் மீண்டும் அதே இந்த செப்டம்பர் மாதத்திலே எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளின் காரணமாக இறைவனுடைய நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இறைவனுடைய அருள் இருந்தால் நான் இந்த படத்தை செப்டம்பர் மாதம் வெளியிட முயற்சி செய்கின்றேன். என்னுடைய முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், கை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங் இன்னைக்கு நான் சொல்கிறேன். இதில் முதல் படமாக
நான் உயிருள்ள விஷ படத்தை வெளியிடுவதற்கு முயற்சியை மேற்கொண்டாலும் இந்த படத்தை நான் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 38 நாள் பாடல்களையும் ரீரெக்கார்டிங்கையும் ஃபுல்லாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபுல்லாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சவுண்டில் டிஜிட்டலாக என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணி, அது மட்டும் இல்லை படத்தை 4K ரெசல்யூஷன் படம் வந்து டால்பியில் 5.1 7.1 அந்த அளவுக்கு இன்னைக்கு டோட்டலாக ஒரு நவீன மயத்துடன் இந்த படத்தை உருவாக்கி இருக்கின்றேன். இதற்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப பாடுபட்டு இதை உருவாக்கி இருக்கிறேன். இந்த படத்தை அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. என்னை பல கட்டத்தில் எனக்கா இருக்கட்டும் என்னுடைய மகன் சிலம்பரசனாக இருக்கட்டும், எங்களுடைய முயற்சிகளில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது, என் குடும்பத்துக்கே உறுதுணையாக இருந்தது. நாங்கள் ஒரு திரைப்பட சினிமா குடும்பம், எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த மீடியா தான். நீங்கள் இதிலையும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் உயிருள்ள ரட்ச படத்தை நான் வெளியிடுகிறேன் என்று சொன்னால், இதை தொடர்ந்து மைதிலி என்னை காதலி, ஒரு தலை ராகம், என் தங்கை கல்யாணி, ஒரு தாயின் சபதம், சம்சார சங்கீதம், காதல் அடிவதில்லை, இது நம்மாளு, மோனிஷா மோனலிசா, சொன்னால்தான் காதலா, சரவணா, எங்க வீட்டு வேலன் போன்ற எண்ணற்ற படங்களை இந்த திரையரங்குகளில் ரிலீஸ் பண்றதுக்கு தயாராகிட்டேன். அதோட வேலை தான் பிரம்மாண்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இதை ஒரு பணியாக ஆற்ற வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்திருக்கின்றேன். அது தொடர்ந்து எல்லா படமும் ஒவ்வொரு தருணத்தில் வெளியிடப்படும். இதுல இந்த ரீரிலீஸ் என்பது இன்னைக்கு ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புது படங்களுக்கு மத்தியிலே இந்த ரீரிலீஸ் படங்கள் உதாரணத்துக்கு நம்முடைய இணைய நண்பர் AM ரத்னம் அவர்களுடைய நம்முடைய இளைய தளபதி விஜய் நடித்த கில்லி படம் அந்த ரீரிலீஸ்ல ஒரு பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல மறந்துவிட்ட நம்முடைய நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நடித்த அந்த கர்ணன் படத்தை எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் நண்பர் சொக்கலிங்க தான் வெளியிட்டார். அது வந்து ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியது. அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய எத்தனையோ படங்களையும் எனக்கு ரீரிலீஸ் பண்ணி பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இதில் நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதில் இந்த திரையரங்கு உரிமையாளர்களின் பங்கு அற்புதமான பங்கு. பழைய படங்கள் என்று சொன்னவுடன் புது படங்களுக்கு மத்தியிலே பழைய படங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்காக பெரிய காம்ப்ளெக்ஸில் கூட 100 ரூபாய்க்கு தான் டிக்கெட் கொடுக்கின்ற காரணத்தால் நல்ல குடும்பமும் வந்து மக்கள் படம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதற்காக அது பெரிய காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, மால் திரையரங்கமாக இருந்தாலும் சரி, இந்த பழைய ரீரிலீஸ் படங்களுக்கு 100 ரூபாய் அவங்க வாங்கிக்கிட்டு படத்தை அவர்கள் வெளியிடுவது என்பது பாராட்டத்தக்கது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய முழு ஒத்துழைப்பையும் இந்த படத்தின் வெளியீட்டின் போது இன்னும் நிறைய படம் விடுறதுக்காக இருக்கேன். அதனால் அவங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நளினி தான் அன்னைக்கு வந்து கதாநாயகியா. அன்னைக்கு நளினி இந்த படத்தில் நடித்து ஒரு பெரிய ரவுண்டு வந்தாங்க. ஒரு அற்புதமான நடிகை, ஒரு நாட்டியம் தெரிந்தவர், முறைப்படி பரதநாட்டியம் கற்றவர். அவருடைய தந்தையாரே ஒரு பரதநாட்டிய வித்வான். அவருடைய தந்தை மூலமாக அவர் நாட்டியம் கற்ற காரணத்தால் அவருடைய டான்ஸ் திறமைக்காக செலக்ட் பண்ண தவிர நடிப்பு திறமையும் அற்புதமாக அந்த பெண் கொடுத்த காரணத்தால் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. நளினி வந்து கதாநாயகன் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி என்னுடைய நண்பன், என்னுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னோட கூட படித்த ஒரு நண்பன் கங்காவைத்தான் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினேன். அவர் கங்கா மறைந்து விட்டார். அவர் மறைந்தாலும் கூட அவருடைய பெரிய ஆசை என்னன்னு கேட்டால், அப்பப்போ அண்ணன் இந்த உயிரிழச்ச படத்தை ரீரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ரீரிலீஸ் பீரியடுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நண்பன். இன்றைக்கு அவர் என்னிடத்தில் இல்லை, நம்மிடத்தில் இல்லை. அவர் எங்க இருந்தாலும் என்னுடைய குரல் அவருக்கு ஒழிக்கும். நான் ஆன்மாவை நம்பக்கூடியவன். ஒரு பக்கம் சினிமாவை நம்புவனாவோ ஆன்மாவை நம்புகின்ற காரணத்தால் அந்த ஆன்மா இந்த குரலை கேட்கும் என்ற நம்பிக்கையில் அவர் இந்த படத்துல கதாநாயகனாக அவரை நடிக்க வச்சிருந்தேன். இதை தவிர இந்த படத்துல என்னுடைய இனிய நண்பர் ஒரு பிரதான வில்லனாக அன்னைக்கு நான் ராதா ரவி, நான் வந்து மறைந்து விட்ட நடிகவேல் எம்ஆர் ராதாவோட பெரிய ரசிகன். எனக்கு அதனாலேயே நடிகவேல் எம்ஆர் ராதா மேல் இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாகவே நான் நம்முடைய ராதா ரவியை அடைத்து இந்த படத்தில் ஒரு பெரிய பிரதான வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சேன். அவரும் சளைக்காம
அவ்வளவு பெரிய ஒத்துழைப்பு எனக்கு கொடுத்து இந்த படத்துல அற்புதமான வில்லன் கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தாரு. அன்று தொட்டு இன்று வரைக்கும் நடிச்சிருந்தேன். இப்ப நான் புதுசா படம் எடுக்கிறேன்னு சொன்னாக்கா அந்த படத்திலையும் ராதாரவி இருக்கிறார். நோ இப்ப நான் அபிப்பிராயம் சொல்லிதான் அரசியல் வாழ போதா? அதாவது நண்பா தேவராஜ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதாவது இதோட முடிச்சது பாரு, நீ கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்ட. இன்னொன்னு ஒரு விஷயம், எனக்கு ஜோசியத்துல நம்பிக்கை உண்டான்னு கேட்டா இருக்கு. கால நேரம்லாம் பார்த்துதான் எதுவுமே செய்யணும் இருக்கு. இன்னைக்கு பார்த்தாக்க வியாழக்கிழமை குருவோட நாள், குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும். இன்னைக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தான் நான் நாள் பார்த்து பிஆர்ஓ அசோசியேஷன் தேதி சொல்லி வச்சேன். இப்போ செப்டம்பர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன தான் நினைச்சாலும் எவ்ரி திங் இஸ் ப்ரீ ரிட்டன், நத்திங் இஸ் ரீ ரிட்டன். எல்லாமே கடவுள் முன்கூட்டியே எழுதிட்டார். அதை நம்மளால மாற்றி எழுதவே முடியாது. இதை பாருங்க, விஜய் சார் எனக்கு நல்ல நண்பர். என்னுடைய நண்பர் பிடி செல்வகுமார் அந்த படத்தை எடுத்திருந்தோம். மற்ற படங்களுக்குலாம் போகல. பிடி செல்வகுமார் அந்த படத்துக்கு எடுத்திருந்தப்ப ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு. வருந்தி என் நண்பர் பிடி செல்வகுமார் கூப்பிட்டதுக்காக தான் போய் பேசினேன். அந்த அத்தனை புலின்னு பேசினா எனக்கு புலினா பிடிக்கும். ஏன்னு கேட்டால் நான் தஞ்சை மாவட்டம், சோழர்களின் கொடி புலிகொடி. அப்படி போடு அறிவாள. ஆக மொத்தம் நீ மாயரத்தம் பக்கத்துல இருந்தா வந்திருக்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை எப்படி அடிக்கிற பாரு. அது ஊர்ல போய் இது இல்ல உயிரிழ விஷயம் தெரியாதனமா அந்த உயிரிழ விஷயம்ல கட்டடிப்போம் காலேஜுக்கு காதலிப்போம் மேரேஜுக்குன்னு ஒரு பாட்டை வச்சுட்டேன். இதுக்காக நீ காலேஜுக்கே போகாம கட்டடிச்சிட்டேன்னு தேவராஜ் சொல்ற தேவையா?